ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் 1 கப் கோதுமை மாவு வச்சு ரொம்ப டேஸ்டான ஒரு அல்வா டக்குன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். இந்த அல்வா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற எல்லா பொருட்களையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற அளவு 50 கிராம் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1 கப் அளவு எடுத்தோம் இல்லையா, இதே கப்பில் 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாவில் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். மாவை நல்லா இந்த மாதிரி கரைச்சதுக்கு அப்புறமா இது கூட இன்னும் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் கோதுமை மாவுக்கு 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் மொத்தமாக. இப்போ நம்மளுக்கு மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அல்வா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா 10 முந்திரியை 2 உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த முந்திரி எல்லாமே பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த கோதுமை மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கையெடுக்காமல் கிளறி கொடுத்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் ஆயிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்காக வரும். நம்ம 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1.25 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இதை கலந்து விட்டுக்கணும். சர்க்கரை எல்லாமே கரைஞ்சதுக்கு அப்புறமா வேறு ஒரு ஸ்டவ்வில் இதை மாற்றிட்டு அதையும் நல்லா கையெடுக்காமல் கிளறி கொடுத்துட்டே இருங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டவ்வில் ஒரு சின்ன பேன் வச்சுட்டு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா கேரமலைஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா கேரமலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அல்வாவில் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த திருநெல்வேலி அல்வாவோட அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும், கலரும் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இது நல்லா கேரமலைஸ் ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே விட்டுறக்கூடாது, அப்புறம் கருகிடும். இப்போ இந்த கேரமலைஸை எடுத்துகிட்டு போய் மாவில் சேர்த்துட்டு கையெடுக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க. 1 கப் அளவு கோதுமை மாவுக்கு 1 கப் அளவு நெய்யுங்கிறது கரெக்டாக இருக்கும். நெய்யை ஒரே நேரத்தில் சேர்த்துடாமல் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா திரண்டு வரணும். இந்த அல்வா எல்லாமே பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி திரண்டு வரணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் 3 ஏலக்காயை கல் உரலில் இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ஒரு அல்வா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்